அனைவருக்கும் அன்பு வணக்கம். கவர்னர் அபகரிக்க பார்க்கிறார். இந்த புகாரை பார்த்த உடனே பகீர் ஆகி போச்சு. ஏன்னா நமக்கு இந்த அபகரிப்பு அப்படின்னாலே லேண்ட் கிராபிங் தான் ஞாபகம் வருதுங்க. சமீபத்தில் வேற அந்த ராஜ்பவன் கவர்னரது அதிகாரப்பூர்வமான இல்லம் இருக்கு இல்லையா, இது அவ்வளோ பெரிய இடத்துல இருக்குது. அங்கே இந்த சுற்றுச்சூழல் மான் அதெல்லாம் வேற இருக்குது. அதனால் அதை வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு வேற ஒருத்தர் கோரிக்கை வைத்திருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் கட்டுற வரி பணத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய பங்களாவில் இருந்துக்கின்னு நாங்கள் அனுப்புகிற சட்டங்களுக்கெல்லாம் கழுத்து போட மாட்டிங்களா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் கவர்னர் அபகரிக்க பார்க்கிறார்னு ஒன்று எனக்கு வேறு மாதிரி தான் தோணுச்சு. அப்புறமா தான் அது ஃபுல்லும் பார்க்கும்போது இந்த பட்டியலின மக்களை கவர்னர் அபகரிக்க பார்க்கிறார், அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜக பக்கம் அவர்களை திசை திருப்ப பார்க்கிறார். இது எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு? யாரை திசை திருப்புறது? அவர் கவர்னர் அரசியல்வாதி கிடையாது, ஆனால் அரசியல்வாதி மாதிரி நடந்து கொள்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ சமீபமாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க. தமிழகத்தில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு அவர் கருத்தை சொல்லியிருக்கார் கவர்னர் அவர்கள். இதைத்தான் திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அபகரிப்பது, அதுக்கப்புறம் திசை மாற்றுவது அப்படின்னு. இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதில் சிஎம் போஸ்ட் வேணும்னு கூட கேட்கல ஆதவ் அர்ஜுனா அவர்கள். பங்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டார். அவரையும் கட்சியை விட்டு நீக்கியாச்சு. இப்போ அவர் இருக்க இடம் தெரியல, எங்கே போகிறார் அப்படின்றதும் தெரியல. ஆனால் இந்த கோரிக்கைகள்லாம் திருமா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் முன்வைத்த கோரிக்கைகள் தான். சொல்லப்போனால் அதற்கு இன்னும் காலம் கனியவில்லை அப்படின்லாம் அவர் சொல்ல முடியாது. 2016 கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு முழக்கத்துடன் தான் அவர்களை தேர்தலை சந்தித்தார்கள் அந்த மக்கள் நல கூட்டணியில். அப்போ கூட்டணி ஆட்சியின் போது 2016 கனிந்த காலம் 26 கனியவில்லை, இல்லை 21 கனியவில்லைன்னா ஏற்றுக்கிற மாதிரி அங்கே இருக்குது. அப்போது 2016க்கும் 21, 24, 26க்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, 16 தேமுதிக அங்கு கூட்டணி தலைமையாக இருந்தது. அதுக்கப்புறமெல்லாம் 19, 21, 24 வருகின்ற 26 எப்படி இருக்குமோ தெரியாது. அதுலேயும் கூட்டணி தொடர்ந்தால் திமுக தலைமை பதவியில் இருக்க போகின்றது கூட்டணியில். அப்போ தேமுதிக இருந்தால் கூட்டணி ஆட்சி கனிந்து விடும், திமுக இருந்தால் கூட்டணி ஆட்சி கனியாது. இதுதானே அர்த்தம். இதுக்கு மேலே இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. அடுத்தது பட்டியலினத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கும் மடை மாற்றுவதற்கும் அபகரிக்க பார்ப்பதற்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. ஏன் திரும்ப அவர்கள் இதை சொல்லக்கூடாதா? அவரே என்ன சொல்லியிருக்காரு, என்ன போய் துணை முதல்வர்லாம் சொல்கிறீங்க, பிரதமர் அப்படின்லாம் பேசியிருக்காருல்ல அவர். அப்போது அந்த மாதிரி பதவிகளுக்கு பட்டியலினத்தவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இவங்க உயர் பதவிகளுக்கு வரணும் அப்படின்றத கவர்னர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? ஒருவேளை தமிழ்நாட்டில் வரணும்னு சொன்னது தப்பா? இவங்கெல்லாம் இந்த என்னென்னவோ அடைமொழிகள்லாம் சொல்லி டெராகட்ரியாக பேசுகிறாங்களே, அந்த வட இந்திய மாநிலங்களில் பட்டியலினத்தவர்கள் கூட்டணி ஆட்சியிலையோ இல்லை தனித்தோ அவங்க முதலமைச்சராக வந்து விட்டார்கள். ஆனால் சமூக நீதி 100 ஆண்டுகளாக நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றோம் இப்படின்ற மாநிலத்தில் தான் ஒரு பட்டியலினத்தவர் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொன்னாலே பதறி போயிடுறாங்க. திமுக கூட இதை சொல்லலை. அதிமுக அவங்க எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. அப்படி இருக்கச்சே திரும்ப அவர்கள் பதறுவதற்கான காரணம் என்ன? சரி, அவர் கருத்தை தானே சொல்லியிருக்காரு, பதவிக்கு வரணும்னு தானே சொல்லியிருக்காரு, கொடுத்துட போகிறது இல்லைல்ல. அப்புறம் இதை வச்சு எப்படி மடைமாற்றுவது ஆகும் அப்படின்னா இங்கே தான் கொஞ்சம் நுட்பமாக யோசிக்கணும் நண்பர்களே. ஒருவேளை தமிழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒருவர் முதலமைச்சராகவோ இல்லை துணை முதலமைச்சராகவோ வருகின்றார் அப்படின்னு சொன்னால் அது பாஜக ஆட்சி அமைக்கும் போது மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும். திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளில் யார் மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் அதற்கான சாத்தியம் கொஞ்சம் கூட கிடையாது. அதனால தான் இன்னைக்கு கவர்னர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது, பட்டியலினத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வர வேண்டும் தமிழகத்தில் சொல்லும்போது, ஒருவேளை நாளைக்கு பாஜக, நாளைக்கே இல்லை நாளைக்கே அதுக்கு அடுத்த நாள் பாஜக ஆட்சி அமைத்து அதில் ஒரு பட்டியலினத்தவர் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ பாருங்க, இதையெல்லாம் சாதிக்கக்கூடியது பாஜக மட்டும்தான் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் உருவாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்பவே அபகரிப்பு அப்படின்னு சொல்றாரா திருமா அவர்கள்? ஒன்று நீங்களாவது கேட்கணும். 16 கேட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க கேட்கவே இல்லை.
அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் கருத்து சொல்லிட்டு போறாரு அப்படின்னா ஒன்று நீங்க என்ன பண்ணியிருக்கணும், இது வரவேற்க வேண்டிய கருத்து, எல்லா கட்சிகளும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது தானங்க நீங்க சொல்லியிருக்கணும். சொல்லலை. சரி, அட்லீஸ்ட் சும்மாவாது இருந்திருக்கலாம். அதுவும் இல்லை. எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்? பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் சொன்னா அவ்வளோ பெரிய தவறான ஸ்டேட்மெண்டா? அது சொல்ல கூட கூடாதா? அது நினைச்சு கூட பார்க்க கூடாதா? இப்ப புரியுதுங்களா எதற்காக திருமாவர்களுக்கு பதற்றம் அப்படின்னு? இதே திருமாவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருந்தார் சில வருடங்களுக்கு முன்பு. அதாவது பாஜக, RSS, சங் பரிவார் அமைப்புகள் அவங்க அப்படியே இந்த பட்டியலினத்து மக்களை வளைத்து போட பார்க்கின்றார்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாருங்க அவர். சரிங்க, இல்லாதவங்களுக்கு தானே செய்ய போகிறாங்க, அது எவ்வளோ பெரிய தப்பா? செஞ்சுட்டு தானே அவங்க எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படியே கேட்டாலும். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு திட்டங்கள், பெரும்பாலான திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள்னு பயனாளிகளுக்கு தெரியறதே கிடையாதுங்க. ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறதா தான் நினச்சி நிற்கிறாங்க. அப்படி தான் நடந்து நிற்குது. ஸோ அவங்க இது பாருங்கள், நாங்கள் தான் உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எந்த காலத்தில் பாஜக இதெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, காமெடி பண்ணாதீங்க. அப்போது இல்லாதவங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஏதோ செய்யுது அப்படின்னா அதை ஏன் இவர் குறை சொல்லணும்னு எனக்கு புரியல. அப்போது இங்கே இருக்கிற மாநில அரசுகள், நீங்கள் எங்கள் மத்திய அரசாங்கம் செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே செய்யுங்க அப்படின்னு இல்லாதவங்களுக்கு தேவையானதை செய்ய சொல்ல வேண்டியது உங்கள் கடமையா இல்லையா? நீங்களும் அதை சொல்ல மாட்டீங்க, மாநில அரசாங்கமும் செய்ய மாட்டாங்க. மத்திய அரசாங்கம் ஏதாவது செய்ய வந்தால் பாருங்க இப்படிலாம் செஞ்சு அவங்க பட்டியலின மக்களை வளைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னா அப்போனா அவங்களுக்கு எந்த விதமான வசதிகள், முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரா திருமா அவர்கள்? ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கின்றது. இது அகைன் நடுவில் அவர் அவருடைய ரெலவன்ஸை கெயின் பண்ணார், கூட்டணியில் அவருடைய இம்பார்ட்டன்ஸையும் அவர் இன்க்ரீஸ் பண்ணார். மறுபடியும் அது கீழே சரிய துவங்கியுள்ளது. இது ஸ்டாக் மார்க்கெட் கிராஃப் மாதிரி தான், பொலிட்டிக்கல் கிராஃப் அப்படின்றது. திருமா அவர்களுடைய கிராஃப் சரிவில் இருந்தது, நடுவில் ஏற்றம் கண்டது, இப்போ மறுபடியும் அது கீழே சரிய தொடங்கியுள்ளது. இந்த சரிவிலிருந்து மீள்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேங்கை வயல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. நிச்சயமாக அது நடக்க போவது கிடையாது. மார்க்சிஸ்டும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டோம், சிபிஐ விசாரணைக்கு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது அப்படின்னா இது கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஆகும்னு என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா ஏற்கனவே இன்னொரு விஷயத்தில் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அதை வேணான்னு SIT ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல விசாரணையெல்லாம் முடிஞ்சு சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேஜில் சிபிஐ என்னத்தை விசாரிப்பாங்க? யாராக இருந்தாலும் இந்த கேள்வி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எதுவுமே இல்லாமல் அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் ப்ரொசீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது திருமா அவர்களாகட்டும் இல்லை மார்க்சிஸ்ட் அவர்களாகட்டும் எந்த முகத்தை வச்சுட்டு மக்களை சந்திப்பார்கள்? ஐயா ஆடு களவு போன மாதிரி கனவு தான் கண்டேன் அப்படின்னு அந்த வடிவேலு படம் தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் திருமா அவர்களுடைய இதை தான் நான் சொன்னேன், அவருடைய அந்த பொலிட்டிக்கல் கிராஃப்ன்றது கீழே சரிந்து கொண்டு வருகின்றது அப்படின்னு. இந்த நிலைமையில் 2026 கூட்டணியில் நவ் DMK ஹாஸ் கெயின் த அப்பர் ஹேண்ட். அப்போ திருமா அவர்களால் பெருசாக டிமாண்ட் பண்ண முடியாது, கமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேங்கைவேல் விவகாரத்தில் அவருடைய ஸ்டாக் கீழே போயிடுச்சு இல்லையா? அப்படி ஒரு கூட்டணியில் இவர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நடுவில் யாரோ ஒருத்தர் சொன்னார், போன மாதிரிலாம் 6 கைது போட மாட்டோம் அப்படின்னாரு ஒருத்தர், 25 குறையாமல் கேட்போம்னாரு ஒருத்தர், இப்போ மறுபடியும் 6 இல்லை 4 கொடுத்தாலும் வாங்கிக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் நிற்கும். ஏன்னா இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஹேவிங் த அப்பர் ஹேண்ட், ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் இருந்து அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அதிமுக பக்கம் போக முடியாது, போனால் அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவங்களுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு தாவேகா மட்டும்தான். தாவேகா கூட போனால் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்றது நல்லாவே தெரியும். திமுகவுக்கு இது அட்வான்டேஜ். ஏன்னா அதிமுகவோட விசிகா மார்க்சிஸ்ட் சேர்ந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு திமுகவை டேமேஜ் பண்ணி சீட்டை குறைக்க முடியும். ஆனால் அவங்க தாவேகா பக்கம் போயிட்டாங்கன்னு சொன்னால் அதிமுகவும் அடி வாங்கும், தாவேகா நான் ஸ்டார்டர், பாஜகவில் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் சாலிடாக அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ஸோ விசிகா மார்க்சிஸ்ட் அவங்க 2 பேரும் வெளில போனால் கூட நல்லதுன்னு திமுக நினைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அப்படின்றது இன்னும் அப்படியே சப்ஜாடாக 3 or 4 3 அப்படி ஸ்பிளிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறது வந்து டிஎம்கே ஸ்டாக்கு தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது உச்சத்திலேயே தான் போயிட்டுருக்கும். அண்டு ஏடிஎம்கே அது லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்குதுங்க. ஹோல்ட் பண்ணுறதா இல்லை வந்து பை பண்ணுறதா செல் பண்ணுறதா அப்படின்னா என்ன கேட்டால் செல் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ரைட்டு, எத்தனை நாளைக்கு கிரிக்கெட்டே வச்சு சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு சேஞ்சுக்காக இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு. நண்பர்களை இன்றைக்கு வந்து அந்த தொண்டையில் ரிப்பேர் சொன்னேன் இல்லையா, அதனால் சிறிய பதிவு தான். மீண்டும் அடுத்த பதிவில் வெள்ளிக்கிழமை எனக்கு